81 விலை சொல்கிறோம்னா அதுலேயும் என்ன பண்ண குறைச்சி அனுசரித்து பண்ணிக்கலாம். 20 லிட்டர் கறவை கேரண்டியாக வரும்னா சொல்லியே கொடுத்துடலாம். ஒன்று ஒரு 5-20 நாளாக இப்போ ஒரு மாசமா கூட எதிர்பார்த்தேன். ஆனால் 1 லட்ச ரூபா மேலே 80,000 90,000 வெயிலுக்கு தாங்காது. இப்போ இந்த இது வெயிலுக்கு தாங்கும். ஹெச்எஃப் கிராஸ். ஏன்னா மாடு இளமாடு 4 பல்லு ரேட்டு பரவாயில்ல. தமிழ்நாட்டில் யாரும் சொல்ல முடியாதுல, எந்த சந்தைக்கு எந்த பண்ணைக்கு எந்த இடத்துக்கு போனாலும் இந்த விலைக்கு யாரும் மாடு தர முடியாது. சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன். 57 ரூபா விலை சொல்கிறேன். சொல்கிற விலை நிரந்தரலாம். அதுலேயும் குறைச்சி என்ன பண்ணிக்கலாம். ஆனால் வணக்கம் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம்ண்ணா. பண்ண சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டம். தலைவாசல் பக்கத்தில் நாவக்குறிச்சி கிராமம். நாவக்குறிச்சி அம்மன் கல்யாண மண்டபம் அமைஞ்சிருக்குது. தலைவாசலிருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் நம்ம காட்டுக்கு. ரோட்டு வாரத்திலே தான் நம்ம காடு. உள்ளே எங்கேயும் போய் அலைய தேவையில்லை. தலைவாசலிருந்து பூனத்தூர் போகிற ரோட்லேயே தான் நம்ம காடு. ரோட்டு வாரத்திலே காடு. 20 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வசதி இருக்குது. அப்படி இல்லைனாலும் பஸ்ஸில் வந்தாலும் கால் பண்ணுன்னா நாங்கள் போய் அழைச்சிட்டு வந்துடுவோங்கண்ணா. ஆனால் வாரந்தோறும் 25 to 30 மாடுகள் வருது. வாரந்தோறும் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளையில் வியாபாரம் ஆகிடும். வெள்ளிக்கிழமை வந்தால் 30 மாடுகள் நம்ம ஒரே இடத்துல நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட மாடை செலெக்ஷன் பண்ணி பார்த்து செக் பண்ணி விலையை அனுசரித்து பேசி ஓட்டிக்கலாம்ண்ணா. எல்லா ரகமான மாடும் ஜெர்சி, சிந்து, கிராஸு, ஹெச்எஃப் கிராஸு எல்லா விதத்துலேயும் மாடு நம்மள்ட்ட வரும். வாரந்தோறும் 25-30 வரும். வீடியோகள் பார்த்துட்டு மக்கள் ஆதரவு அதிகம் தாங்க. இன்னமும் சப்போர்ட் பண்ணுங்கிற நான் உங்களுக்கு தேவையான நல்ல பொருளை நான் எடுத்து வாங்க. இருக்கிற மாடை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஆனால் ஒரு ஹெச்எஃப்பில் ஒரு கிராஸ் டைப்பான மாடுனா 4 பல்லு தலைச்சங்கண்ணா ஈத்து மாடு மாதிரி நல்லா பெருவிட்டான மாடுனா சுழி பாருங்களுக்கு நெத்தியில் ஒரு சுழி, முதுகில் ஒரு சுழி, நல்லா குணமனம் பாரு, நல்லா கருங்காம்பு அஞ்சிருக்கு. தலைச்சனுக்கு ஒரு 5 லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் வெயில் மலைங்க தான் 1 லிட்டர் என்ன பண்ண வரலாம். கூலிங் நல்லா இருந்தால் 5-16 ஈஸியாக வரக்கூடிய மாடு. இன்னும் கண்ணு போட ஒரு 10 நாள் டைம் எடுத்துக்கன்னா இதுக்கு நம்ம சொல்கிற விலை 79 ரூபா விலை சொல்கிறோம்னா அதுலேயும் என்ன பண்ண அனுசரித்து கஸ்டமர் குறைச்சி கொடுக்கலாங்கண்ணா. சந்தையில் இது போனால் 90 ரூபா விலை சொல்லுவாங்க. 87 ரூபாய்க்கு மேலே தான் கீழே தர மாட்டாங்க. 85 ரூபாய்க்கு மேலே கீழே தர மாட்டாங்க. இப்போ இந்த வெயிலுக்கு வந்து சுத்தமான பியூர் ஜாதி எடுத்தோம்னா அது வந்து மூச்சு வாங்கிட்டு பால் நம்ம நினைக்கிற மாதிரி எடுக்காது. இது வெயில் மலைக்கும் தாங்கும். இது இப்போ இப்போ 1 மணி 2 மணி உச்சி ஒரு மணி நேரம் இருந்தாலும் வெயில் மலைக்கு இது மூச்சு கீச்சு வாங்கலை. மடியில் நல்லா கருங்காமல் அமைஞ்சிருக்குது. முட்டிகள்லேருந்து 60 வரல மடி. இந்த மடிக்கு அனுப்பட இன்னும் 10 நாள் டைம் எடுத்துக்கும். இன்னும் 10-15 நாள் ஆகும். நல்ல மடி வரும். 7-5 லிட்டர் ஈஸியாக எதிர்பார்க்கலாம். சேர்த்தும் 1 லிட்டர் வரலாம். இருந்தாலும் ஒரு 5 லிட்டர் கஸ்டமருக்கு சொல்லி கொடுக்கலாம். இது மாதிரி மாடு தேவைப்படுற பட்சத்தில் நம்மள்ட்ட அந்த ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ஒவ்வொருத்தரும் தலைசன்னு வாங்கினா நம்ம கை காலை தூக்கம் உதைக்கும் அப்படின்னு பயப்படுறாங்க. அது மாதிரி தேவையில்லை. நம்ம செக் பண்ணி முழுமையாக செக் பண்ணி தான் ஆகும். ஈத்து மாடு மாதிரி தான் குணமானம். நல்லா பேச பிடிக்கும். நல்லா 4 காம்பு வைப்பேன். ஏற்கனவே ஒரு கண்ணு பீசுன மாதிரி கோச்சு பார்ப்போம்ல, அது நல்லா இருக்கும். இது பல்லு மேலே இருக்குது. 10 கண்ணு நம்ம வச்சுக்கலாம். பாலும் ஏறி வரும். பணமும் இது மதிப்பீடும் கூடும். அதனால் நமக்கு வந்து பேங்கில் பணம் இருக்க மாதிரி. இப்போ பார்க்குறது நம்ம வந்து நல்லா முகலட்சணமான மாடு. இது வந்து கிரிலிங் கிராஸு, சிந்திலிங் கிராஸு, டபுள் கலரில் கிராஸு. நல்லா மாட்டில் நல்லா தோரணை நல்லா வெயிட்டு மாடினா முதுகு கொண்டதோட ரெட்டை முதுகில் ரெட்டை பையில் அமைஞ்சிருதுன்னா இது கண்ணு போட இன்னும் 15 நாளைக்கு மேலே தான் ஆகும். 15 நாள் to 20 நாள் ஆகும். லோக்கல்லே நம்ம தெரிஞ்சவங்கள்ட்ட நம்ம சொந்த நாள்கிட்ட வாங்கின மாடு. தலைச்சனுக்கே ஒரு 18 லிட்டர் கறவை வந்ததுன்னா முழுமையாக நமக்கு தெரியும். இந்த கண்ணுக்கு 20+ தான் வரும். அப்படி இல்லைன்னா 20 லிட்டர் கறவை கேரண்டியாக வரும். இன்னும் 15 நாள் to 20 நாள் ஆகும். மடி லேசாக இப்போ தான் புது மடி எடுத்துருக்குது. மடியெலாம் ஃபுல்லாக வைக்கும். பீச பிடிக்க நல்லாயிருக்கும். ஃபேட்டேஷனப்பு டெஸ்ட்லாம் 40 ரூபாய் கம்மியில் வருமா. இது நம்ம கண் கூட நம்ம லோக்கல்லே பக்கத்தில் பார்த்த மாடு. அதே மாதிரி சவுடு தாலி திங்கிறது பிடிக்கிறது, லேடிஸ் பிடிக்கிறது கிடைக்குது. எந்த சின்ன பிரச்சனை இல்லை. சுழி நடுமுது சுழி 6 பல்லாக இருந்து கடை முளைப்பில் இருக்குதுன்னா இதை தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கான்டாக்ட் பண்ணி. இதுக்கு நம்ம சொல்கிற விலை வந்து 81 ரூபா விலை சொல்கிறோம்னா அதுலேயும் என்ன பண்ண குறைச்சி அனுசரித்து பண்ணிக்கலாம். 20 லிட்டர் கறவை கேரண்டியாக வரும்னா சொல்லியே கொடுத்தலாம். ஒன்றும் தப்பு இல்லை. பால் பேச பிடிக்க மிஷினுக்கு நல்லாயிருக்கும். கைக்கு நல்லாயிருக்கும். கண்ணு போட இன்னும் 15 நாள் to 20 நாளைக்குள்ளே கண்ணு இறங்கிக்கும்னா நம்ம சொல்கிற விலை 81 ரூபா சொல்கிறோம். அதுலேயும் நிரந்தரம் இல்லை. என்ன பண்ண அனுசரித்து பண்ணிக்கலாம். 20 லிட்டர் கரை வரும். 6 பல்லாந்து கடை முளைச்சி வருதுன்னா கொம்பு பட்டை கொம்பு மாடு கரை வரும். ஏமாத்தாது. மணி வந்து யூடியூப்பில் பார்த்தோம். மற்ற 10 நாளாக ஒரு வாரம் அலைஞ்சு பார்த்தோம். ஒன்றும் செட் ஆகலை. அதுக்கு ஒருபாடு யூடியூப்பில் பார்த்தோம். மணி அறிமுகமானார். அதை கால் பண்ணி கேட்டிருந்தோம். வந்து மாட்டை பார்த்துருந்தோம். மாடும் பிடிச்சிருந்துச்சு. விலையும் பிடிச்சிருந்துச்சு. விலை பரவாயில்ல. அணுகுமுறையும் மணிக்கிட்ட பரவாயில்ல. நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி எங்களுக்கு மாடு கொடுத்துருக்கா. நான் ஒரு செவிலு வெள்ளையில் 2வது கண்ணில் 6 பல்லேருந்து கடை முளைக்குதுன்னா இது சுழி சுத்தலை. கறவை வந்து நம்ம கணக்கு வந்து ஒரு 15 லிட்டர் கறவை வரும்னா போன கண்ணுக்கே 5 லிட்டர் கறவை வந்தது. இந்த கண்ணுக்கு ஒரு 17 லிட்டர் வரும். நம்ம ஆனால் கஸ்டமருக்கு 5 லிட்டர் சொல்லி கொடுக்குறோன்னா பேச பிடிக்க நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா காம்பு வந்து நல்லா பூ காம்பில் அமைஞ்சிருக்குதுன்னா இப்போ நான் காம்பு நாளும் உப்பா நல்லா இருக்குது. மடி பூரா நல்லா நிறம் தாரை. அதோட மட்டும் இல்லை நல்லா தாரையில் நல்லா தாரை. 2 பக்கம் ரெட்டை டபுள் தாரை இருக்குதுன்னா இது கறக்கு பிடிக்க நல்லாயிருக்கும். மிஷினுக்கு நல்லாயிருக்கும். கைக்கு நல்லாயிருக்கும். கொம்பு ஆட்டம் வந்து பாருங்கன்னா நல்லா வெள்ளை கொம்பில் நல்லா முகலட்சணத்தோடு நல்லா வெள்ளை கொம்பில் அமைஞ்சிருக்குது. ஒரு 15 லிட்டர் கறக்கிற மாடு. நம்மள்ட்ட வந்து விலைவாசி நம்ம 69 ரூபா விலை சொல்கிறோம்.
அதுலேயும் என்ன பண்ண குறைச்சி அனுசரித்து பண்ணிக்கலாங்கண்ணா. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன் நம்பரை கான்டாக்ட் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். நல்லா பெருமாடு வெயில் மழைக்கு நல்லா இருக்கும்னா பெருமாடு ஒரு 5 லிட்டர் கறக்கிற மாதிரி 2வது கண்ணில் நம்ம இடத்துல 69 ரூபா தான் எல்லாம் சொல்கிறோம். அதுலேயும் என்ன பண்ண குறைச்சி அனுசரித்து பண்ணிக்கலாங்க. கண்ணு போடுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? ஆனால் கண்ணு இன்னும் 2-3 நாளில் போட்டுருமா. ஆனால் ஒரு செவலையில் ஒரு கிளி கொம்புல அமைஞ்சிருக்குதுன்னா நல்லா சுழி சுத்தலாம். மாட்டு நல்லா பெரிய மாடுனா ஹெவி சைஸான மாடுனா கரை வந்து ஒரு 17 லிட்டர் நம்ம கறவை சொல்லி கொடுக்கலாம். முகலட்சணம் அருமையான முகலட்சணம்னா இதுக்கு நம்ம சொல்கிற விலை 67 ரூபா விலை சொல்கிறோம். 15 லிட்டர் முழுமையாக கரை வரும். 17 லிட்டர் வேண்டாம், 15 லிட்டர் கரை வரும். இன்னும் 10 நாள் டைம் எடுத்துக்கலாம். காம்பு நல்லா தட்டமாக நீளா நல்லா மடிக்கால். இன்னும் 10 to 12 நாள் டைம் எடுத்துக்கலாம். 9 லிட்டர் கரை வரும். இந்த கண்ணுக்கு நம்ம 17 லிட்டர் சொல்லி கொடுக்கலாம். அது வேண்டாம், கஸ்டமருக்கு 15 லிட்டர் நம்ம சொல்லி கொடுக்கலாம். நம்ம சொல்கிற விலையும் 67 ரூபா விலை சொல்கிறோம். அதுலேயும் என்ன பண்ண அனுசரித்து பண்ணிக்கலாம். நல்லா முகலட்சணமாக மாடு நல்லா தாரை பாருங்கள். நல்லா பைப் மாதிரி நல்லா பெருந்தாரை. தாரை எதுக்கு காட்டுறாங்கன்னா பால் அதிகமாக வர மாடு தான் தாரைகள் விழுவாங்க அந்த இடத்துல. அதோட மட்டும் இல்லை, காம்பு சின்னது பெருசெல்லாம் 4 காம்பு ஒரே மாதிரி ஈவனாக இருக்கணும். அப்போ தான் அந்த மாடு கரை வரும். சின்னதாக இருக்க காம்பில் கால் கம்மியாக வரும், பெருசாக இருக்கும் சேர்த்து வரும். அந்த மாதிரி தொந்தரவுலாம் மாட்டுது. இது 4ம் ஒரே ஈவனாக இருந்தால் காம்புக்கு 2 லிட்டர்னா காம்புக்கு 2 லிட்டர், காம்புக்கு 1.5 லிட்டர்னா 1.5 லிட்டர் கண்டிப்பாக வரும். சின்னதாக பெருசு இருந்தால் மின்காம்பில் 2-3 லிட்டர் வரும், புறங்காம்பில் 2 லிட்டர் தான் வரும். அந்த மாதிரி அதனால தான் காம்பு 4 காம்பு ஈவனாக இருக்குதான்னு பார்த்து நம்ம மாடணும். தாரை இருக்குதான்னு பார்க்கணும். அந்த தாரை எப்படி பெருசாகுதுன்னா பால் அதிகம் வர பட்சத்தில் தான் அந்த தாரை தடிக்கும். பால் கம்மியாக 4 லிட்டர் 5 லிட்டர் வர மாட்டில் தாரை பெருசாக இருக்காது. நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சிருக்க மாடு கூட டெஸ்ட் பண்ணி பாருங்க. 4 லிட்டர் 5 லிட்டர் வர மாட்டுக்கு இந்த தாரை இருக்காது. அதே மாடு 5 லிட்டர் வர மாட்டுக்கு தாரை பெருசாக இருக்கு. குணத்துல தங்கமான மாடு, வீட்டு மேய்ச்சலுக்கு நல்லா இருக்கும், பண்ணை யூஸுக்கும் நல்லா இருக்கும். ஆனால் ஒரு ஜெர்சியில் 2 பல்லில் நல்லா சுழி சுத்தம் இல்லாத நல்லா நடுமுது சுழியோட நம்ம இந்த வாரம் பார்க்குறது வந்து தலைச்சங்கண்ணா. இது ஈத்து மாடு இல்லை, தலைச்சங்கண்ணு 10 கண்ணு வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். அடிக்கடி மாடு விற்க தேவையில்ல. ஒரு டைம் மாடு வாங்கினா நம்ம லைஃப் லாங் வச்சுக்கிற மாதிரி ஒரு மாடு. ஜெர்சியில் நல்லா சுழி சுத்தலாம், நல்லா வெள்ளை கொம்புல அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி குணமனம் நீங்கள் நினைக்கலாம், கையை காலை தூக்கம், ஐயோ தலைச்சங்கண்ணு உதைக்குமனு பயப்படுவானா பாருங்க. நம்ம பசி இருந்தால் கூட அரியப்பில் வாங்கி வச்சா கூட அந்த அளவுக்கு உதைக்காத குணமனமும் அது உள்ள மாடு. நம்ம தமிழ்நாட்டில் யாரும் சொல்ல முடியாதுல, எந்த சந்தைக்கு எந்த பண்ணைக்கு எந்த இடத்துக்கு போனாலும் இந்த விலைக்கு யாரும் மாடு தர முடியாது. சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன். 57 ரூபா விலை சொல்கிறேன். சொல்கிற விலை நிறந்தரலாம். அதுலேயும் குறைச்சி என்ன பண்ணிக்கலாம். 2 பல்லில் நேரம் 6 லிட்டர் கரை வர மாடு செவலையில் இந்த விலைக்கு யாரும் தர மாட்டாங்க. அதுவும் கேரண்டியோட. மற்ற இடத்துல இது பண்ண மாட்டாங்க. நம்ம தலைசங்கனுக்கு நம்ம தப்பு திங்கிறத பிடிக்கிறது, காம்புக்கு உதைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் கேரண்டி சொல்லி தலைசங்கனுக்கு கொடுக்குறோம். தேவைப்படும் ஸ்க்ரீன் நம்பர் கான்டாக்ட் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடு 6 பல்லு 2வது கண்ணு சந்தன பிள்ளையில் நல்லா சுழிப்பாகிறவங்க நல்லா சுழி சுத்தமாக மாடு நல்லா பேச பிடிக்கும். இன்னும் இந்த மாடு டைம் வந்து இன்னும் 15 நாள் டைம் எடுத்துக்கும். ஒரு 15 லிட்டர் கறக்கும்னா இதுக்கு நம்ம சொல்கிற விலை 63 ரூபா விலை சொல்கிறோம். அதையும் 60 ரூபாய்க்குள்ளேயே மெயின்டைன் பண்ண அனுசரிச்சு பண்ணிக்கலாம். இப்போலாம் 80 ரூபா 85 ரூபா 1 லட்சம் ரூபா கூட மாடு விலைவாசி போகுது. அவ்வளோ விலை போட்டு எல்லாம் வாங்க முடியாது. எனக்கு வந்து கம்மி விலையில் தான் வேணும், எனக்கு 50-60 இருந்தால் வேலை மாடு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாடு பெஸ்ட்டாக இருக்கும். அதோட மட்டும் இல்லை, பாலும் தலைச்சனிக்கு ஒரு 14 லிட்டர் கறந்த மாடு இந்த கண்ணுக்கு ஒரு 5 லிட்டர் கரை வரும்னா இன்னும் ஒரு 5 நாள் டைம் எடுத்துக்கும். பேசப்படி நல்லா இருக்கும். ஒரு நல்லா நெய் தொல்ல ரெட்டை முதல்ல நெய் கட்டா நல்ல மாடு. அதோட மட்டும் இல்லை, முகம் குறி நல்லா முகக்கலை நல்ல கலை. அதோட மட்டும் நல்லா கொம்பு நல்லா ஆசு கொம்பு. நம்ம மாடு வாங்கும்போது கொம்பு ஆசு தலையாக இருக்குதா, சுழி சுத்தலாக இருக்குதா, மாடு மாசி மறு இல்லாத நல்லா இருக்குதா, அதெல்லாம் பார்த்து தான் நம்ம. அதோட மட்டும் இல்லை, பேப்பர் வந்து பேப்பர் மாதிரி மெலிவு தோளான மாடு. நம்ம தீனி கொடுக்குற அளவுக்கு பால் கண்டிப்பாக இது வரும். ஏமாத்தாது. கெட்டி தோல் இல்லை. ஒரு பாலே பேச தெரியாது. நான் இப்போ மாடு வாங்குறேன், நான் வாங்கி கறக்கலாம், மாடுகிட்ட கைகளை தூக்கமாக உதைக்குமான்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாடு பெஸ்ட்டாக இருக்கும்னா. நல்லா அமைதியாக குழந்த மாதிரி நல்ல குணமனம் பேச பிடிக்க நல்லா இருக்கும். நம்ம இடத்துக்கு போய் 10 நாள் கழிச்சு பழகி கண்ணு போட்டால் பெஸ்ட்டாக இருக்கும்னா. அதே மாதிரி வெயில் மலைக்கு நல்லா இருக்கும். இப்போ உள்ள வெயில் மலைக்கு கிளைமேட்டுக்கு எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்டேஷன் எடுத்து தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். சிந்து கிராஸ்னா இது நல்லா 2வது கண்ணு 6 பல்லு நல்லா கிளிக்கும்பலம் அமைஞ்சிருக்குது. சுழி பார்க்குறவங்களுக்கு நெத்தியில் ஒரு சுழி, முதுகில் நடுமுது அழகான ஒரு சுழி. பார்க்குறதுக்கு மாடு நல்லா அழகாக தோரணையாக இருக்குன்னா. மாடு நல்லா நெய்ஸ் தோல் குறுங்கால் டைப்பில் அமைஞ்சிருக்குது. 2 பக்கமும் சின்ன பல்லு இருக்குது. இது வந்து கரை வந்து தலைச்சனுக்கு 15 லிட்டர் கரை வந்து இந்த கண்ணு 2வது கண்ணு ஒரு 17 லிட்டர் கரை வரும். இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனா 1 லிட்டர் என்ன பண்ணுவோம், நம்ம கஸ்டமருக்கு ஒரு 15 லிட்டர் நம்ம ஃபஸ்ட்டு கண்ணு வந்த பாலே நம்ம சொல்லி கொடுக்கலாம்னா. மாட்டில் தப்பு உச்சவாசாரம் சொல்லி சுத்தம் குறைப்பளவு எந்த சின்ன தப்பு இல்லை. லேடி ஜென்ட்ஸ் யார் வேணால் பிடிச்சிக்கலாம், கறந்துக்கலாம். ஒரு வீட்டு யூஸுக்கும் நல்லாயிருக்கும், ஒரு பண்ணை யூஸ் மிஷின் கறவைக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி குணமனமும் ஒரு பச்சை புல்ல பசிக்கு வாய் வச்சு குடித்தாலும் நல்லாயிருக்கும். நம்ம நல்ல குணமனம் ரோஸ் காம்பில் அடிக்கு ஒரு காம்பு அமைஞ்சிருக்குது. இன்னும் கண்ணு போடுறதுக்கு இன்னும் 10 to 15 நாள் டைம் எடுத்துக்கும். நம்ம இடத்துல போய் பழகி நல்லா கண்ணு போடும். நல்லா மாட்டில் நல்லா ஹெவியான நல்லா உயரம் மாடு, நல்ல நீள பழமாக நல்ல மாடுனா.
ஆனால் இதுக்கு நம்ம சொல்கிற விலை 77 ரூபா விலை சொல்கிறோம்னா அதுலேயும் சொல்கிற விலையில என்ன பண்ண அனுசரித்து கஸ்டமர் மனசுக்கு தகுந்த மாதிரி பண்ணி தரலாம் கண்டிப்பாக. ஆனால் ஒரு பியூர் ஜெர்சியில் ஒரு கிளி கும்பலை சுழி பார்க்குறவங்களும் நடுமுது சுழியோட 4 பல்ல ஒரு தலைச்சங்கடியாரி மாட்டு நல்லா திக்னஸான செவிலியில் நல்லா மாட்டு நல்லா நெய்ஸு நல்லா முதுகு குணத்தோட நல்ல மாடுனா இந்த மாட்டில் ஒரு சிறப்பான ஒரு முக்கியமான ஒரு தகவல் இருக்குதுன்னா என்ன காரணம்னா மடி பெருசாக மற்ற மாட்டில் தெரியும்னா பால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மடி பார்த்து நம்ம 8 லிட்டர் வரும் 9 லிட்டர் வரும்னு நினைப்போம். ஆனால் அந்த மாடு 5 லிட்டர் 6 லிட்டர் வரும். இந்த மாட்டில் அப்படி இல்லைனா இந்த ஜாதிக்கு இந்த வக்குலிக்கு மடி சின்னதாக தான் இருக்கும். மடி பாருங்க மடி நல்லா 4 காம்பு ஒரே மாதிரி செம்ம இருக்குதுல்லண்ணா. அதனால மடி வந்து சின்னதாக தான் சைஸாக தான் இருக்கும். ஆனால் பால் வந்து 6 லிட்டர் 7 லிட்டர் 5 லிட்டர் வர அளவு கூட மடி இல்லை. இந்த மாடு எப்படி வரும்னு நினைக்கக்கூடாது. ஆனால் பால் வந்து அதிகமாக வரும். மடி கம்மியாக இருக்கும். அடைச்ச பையமாங்க இது ஆம மடிமாங்க அடைச்சி பையமாங்க. பால் பீசிவிட்டா சுத்தமாக தோலுக்கான வத்திக்கும். பால் ஊறும் போது அந்த பால் அளவு கொள்ளளவு மடி ஊறிக்கும். எக்ஸ்ட்ரா மடி பால் பீசிவிட்டாலும் அரை மடி அப்படியே இருக்குதுங்க. நுரமடி மாதிரி என் மாடு பாலே மடி வத்த மாட்டுது அப்படின்னு ஒரு சில பேர் கம்ப்ளைண்ட்லாம் சொல்கிறாங்க. அந்த தவறு இந்த மாட்டில் கண்டிப்பாக வராது. இந்த மாட்டில் ஒரு சிறப்பு அம்சம்னா மடி சின்னதாக இருக்கும், பால் அதிகமாக வரும். அது மாதிரி நல்லா பியூர் ஜெர்சியில் கொம்பு நல்லா கிளி கொம்பில் முக லட்சணத்தோடு அமைஞ்சிருக்குது. வாங்கினா 10 கண்ணுக்கு நம்ம வச்சுக்கலாம், பயன்பெறலாம். பாலும் ஏறும், பணமும் ஏறும். 2வது கண்ணுக்கு 17 லிட்டர் வரும். 3வது கண்ணுக்கு நேரம் 10 லிட்டர் சாதாரணமாக வரும். 4 கண்ணு கழிச்சு நம்மள்ட்டே கூப்பிட்டு வந்தாலும் நம்ம இப்போ நம்மள்ட்ட வாங்குற விலையை விட 10,000 எச்சு கொடுத்து நம்ம வாங்கலாம். அந்த அளவுக்கு மாடு பெருசாகும், பண மதிப்பும் கூடும். இதுக்கு நம்ம சொல்கிற விலைண்ணா, ஆனால் இதுக்கு நம்ம சொல்கிற விலை வந்து 73 ரூபா விலை சொல்கிறோம். அதுலேயும் என்ன பண்ண 70 ரூபாய்க்கு உள்ளே பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம பார்க்குறதுலே மாடு ஹெவி சைஸான மாடுனா இது வந்து ஜெர்சியில் கொஞ்சம் கிராஸ் டைப்பான மாடு. இந்த வெயில் மலைக்கு ஏற்ற மாடுனா இது வந்து இப்போ 6 பல்லா இருந்து கடை முளைப்பில் இருக்குதுன்னா கரை வந்து தலைச்சனிக்கு 20 லிட்டர் கறந்தனா இந்த கண்ணுக்கு 20+ நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் நம்ம கஸ்டமர் 20 லிட்டர் நம்ம சொல்லி கொடுக்கலாம்னா சுழி பார்க்குறவங்க அழகான நெத்தியில் ஒரு சுழி, நடுமுதுல் ஒரு சுழி பார்க்கறதுக்கு மாடு எண்ணெயை மறைக்கணும். மாட்டில் நல்லா ஹெவி சைஸான மாடு. இந்த மாடு வெளியில் மற்ற இடத்துல கேட்க போனீங்கன்னா 1 இப்போ சொல்லுவாங்க. நம்ம அந்த மாதிரி சொல்ல 93 தான் விலை சொல்கிறோம். 90 ரூபாய்க்கு உள்ளேயே இப்போ நம்ம பண்ணிக்கலாம். நம்ம கஸ்டமர் 20 லிட்டர் கரை வர மாதிரி செவலையில் வெயில் மலைக்கு வந்தது நம்ம இடத்துல 90 ரூபாய்க்கு உள்ள மாடு வாங்கிக்கலாம். 4 காம்புக்கு உதைக்கிறதுக்கு பூ தள்ளுறதுக்கு முழுமையாக கேரண்டி கொடுத்து நம்ம கொடுக்கலாம்ண்ணா. அதே மாதிரி பேச பிடிக்க நல்லா இருக்கும். மடியும் பாருங்கண்ணா, இன்னும் 20 லிட்டர் நீங்கள் சொல்கிறீங்க, நேரம் 10 லிட்டர் சொல்கிறீங்க, மடி இல்லை அப்படின்னு நினைக்கணும்னா மடி பாருங்க இன்னும் ஃபுல்லாக வரும்னா தோல் இழுக்கிற அளவுக்கு மடி வரும். இன்னும் 10 to 15 நாள் டைம் எடுத்துக்கும். நம்ம இடத்துல போய் 10 நாளைக்கு தீனி தின்னி பழகி கண்ணு போட்டால் தானே பெட்டராக இருக்கும். எப்போவுமே வாங்கிட்டு போனதும் கண்ணு போடணும். என்ன கண்ணு போட்ட மாடாக இருக்குதுன்னா அங்கே போய் 2 நாளைக்கு தீனி இடம் பிடிக்கல நம்ம கூட ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோன்னா 2 நாள் அவங்க பழகிறதுக்கு. அது மாதிரி மாடுகளும் உடனே கண்ணு போடணும்னு நினைக்கணும். நம்ம இடத்துல போய் ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு கண்ணு போட்டுதுன்னா அந்த மாடு அந்த தீனிக்கு அந்த கிளைமேட்டுக்கு எடுத்து அடாப்டேஷன் எடுத்துக்கும். கண்ணு போட்டதும் உங்களுக்கு எப்பவும் போல் நார்மலாக பால் பீச பிடிக்க குணமானத்துக்கு நல்லா இருக்கும். ஏன்னா அது மாதிரி தான் நான் எப்பவுமே வந்து ஒரு 10 நாள் ஆகிற மாதிரி மாடுகள் வாங்குறது கஸ்டமருக்கு அது பெஸ்ட்டாக அமையும்.